வேளையிலும் கூட நானும் என்னுடைய மனைவி எஃப்சிமா இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். போதும். தேங்க்யூ. நல்லா கவனிங்க. இந்த 1-2 வசனங்களுடைய பின்னணியை சொல்லுகிறேன். பிறகு இந்த பகுதிக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட ஒரு ஹோலி ஃபேமிலி, ஒரு பரிசுத்த குடும்பத்தை குறித்து, அந்த குடும்பத்தில் இருந்த கணவன் எப்படிப்பட்ட விசுவாசமுடையவராக இருந்தார், அந்த குடும்பத்தில் இருந்த மனைவி எப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் இருவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைக்கு, அந்த குடும்பத்திற்கு, ஈவன் ஏன் அவங்க சார்ந்திருந்த அந்த வம்சத்துக்கே கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. நம்ம எல்கானாலிருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு லேவியன். சொல்லுங்க, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் எல்கானா? லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு லேவியன். இல்லையே பிரதர், எப்பிராயிமியன் அப்படின்னு போட்டிருக்கே பிரதர். எப்பிராயிம் மலை தேசத்தை சேர்ந்தவர், ஆனால் எப்பிராயிம் கோத்திரத்தான் அல்ல அவர். சரியா? எப்பிராயிமியன் கிடையாதவர். அதாவது எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரம்னா தெரியும் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்வாங்க? ஆசாரியர்களுக்கு பணி செய்வாங்கல்ல, உதவி செய்வாங்கல்ல, ஊழியக்காரர்களா இருக்கிறாங்கல்ல, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இந்த எல்கானா. 1 நாளாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 37 இருந்து வாசிங்க. இவன் தாகாத்தின் குமாரன், இவன் ஆசேரின் குமாரன், அவருடைய தகப்பனார் ஆசேர், இவன் எப்பியாசாப்பின் குமாரன், அவருடைய தகப்பனார் எப்பியாசாப், இவன் கோராகின் குமாரன், அவருடைய தகப்பனார் கோராகு, இவன் இத்சாரின் குமாரன், அவருடைய தகப்பனார் இத்சார், இவன் கோகாத்தின் குமாரன், அவருடைய தகப்பனார் கோகாத், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். அப்ப சாமுவேல் எல்கானாலாம் எந்த கோத்திரத்திலே வந்தவர்கள்? லேவி கோத்திரத்திலே வந்தவர்கள். லேவி கோத்திரத்திலே பிறந்த ஒரு லேவியன். சரியா? சரி. எல்கானா லேவி கோத்திரத்திலே பிறந்திருந்த போதும் லேவியனுடைய ஊழியத்தை அவர் செய்யல. ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அந்த ஊழியத்தை செய்வாங்கல்ல, லேவியர்கள் ஊழியம் செய்வாங்கல்ல, அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றல. அந்த ஊழிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படல. ஏன் கொடுக்கப்படல அப்படின்னு கேட்டா, இந்த எல்கானா கோராகின் வம்சத்திலே வந்தவன். சொல்லுங்க, யாருடைய வம்சத்திலே வந்தவன்? கோத்திரம் லேவி கோத்திரம். சொல்லுங்க, கோத்திரம் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். ஆனால் வம்சம் கோராகினுடைய வம்சம். சொல்லுங்க, யாருடைய வம்சம்? கோராகினுடைய வம்சம். ஏன் பிரதர் கோராகினுடைய வம்சமா இருந்தா என்ன பிரதர்? ஏன் அவங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படக்கூடாது? எதனால ஊழியம் அவங்களுக்கு கொடுக்கப்படல? ஏன் கொடுக்கப்படலைன்னா அதனுடைய பின்னணியை கொஞ்சம் பார்த்துட்டு இங்க வரலாம். சரியா? வாசிங்க. என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 - 4 வரைக்கும். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். இந்த கோராகு அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். லேவி கோத்திரத்திலேயே எல்கானாவுடைய ஒரு மூதாதையர் கோராகு அப்படின்னு ஒரு மனுஷன். யாருன்னு கேட்டா வேற யாரும் கிடையாது, மோசேக்கு சித்தப்பா மகன். மோசேக்கு யார் எப்படி உறவு? அவன் சித்தப்பா பையன். அவன் வேற யாரும் கிடையாது. மோசேயுடைய அப்பா இருக்கார் இல்லையா,
அம்ராவுடைய தம்பி மகன் தான் இந்த கோராகு. சரியா, சொந்த சித்தப்பா பையன். நல்லா கவனிங்க, இந்த கோராகு என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னோடு கூட சிலரை கூட்டிக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் மிகப்பெரிய ஒரு கலகத்தை செய்கிறான். அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கலகம் இஸ்ரவேலிலே கிடையாது. அவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ட்ரபிள், திட்டமிட்டு காரியங்களை செய்கிறது போல மிகப்பெரிய ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விட்டான். 250 மூப்பர்களை கூட்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழுப்பி விட்டான். மிகப்பெரிய கலகம். அதுல அவன் கூட இருந்தவங்களை எல்லாம் பாருங்களேன், வாசிங்க. கோராகு யார் யாரை கூட்டி இருந்தாலும் முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும். நல்லா கவனிங்க, கோராகு யாரையெல்லாம் கூட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. கோராகு அப்படின்னா as like snow, ஐஸ் கட்டியை போன்றவன், பனிக்கட்டியை போன்றவன் அர்த்தம். பனிக்கட்டியை கையில் எடுத்து வச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? பனிக்கட்டியை கையில் வச்சா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கூட கொஞ்சம் நேரம் வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உணர்ச்சியை நம்மால் என்ன செய்யவே முடியாது, விவரிக்கவே முடியாது. இல்ல, கோராகு எப்படி ஆள்னா, இவன் நல்லவனா கெட்டவனானே நம்மளால என்ன செய்ய முடியாது, அடையாளமே காண முடியாது. நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, சபையில எப்படிப்பட்டவர்களால பிரச்சனை வரும்னா இப்படிப்பட்ட நபர்களால தான். நம்மிடத்துல பேசுகிற போது ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனா அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா நேர் எதிராக இருக்கும். நம்மளை பார்த்தா ரொம்ப சிரிச்ச முகமா ரொம்ப இதா பேசுவாங்க, ஆனா அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா நம்மளால அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இவங்க உண்மையாவே நல்லவனா கெட்டவனானே என்ன செய்ய முடியாது, அப்படி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு. கோராகு அப்படிப்பட்டவன். இப்ப யாரையெல்லாம் கூட்டி வச்சிருக்கிறான் பாருங்களேன். கோராகு அடுத்தது தாத்தானையும். அவன் கூட இருக்கிறவன் பேர் என்ன? தாத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீரூற்றுகளை உடையவன், belonging to a fountain, நீரூற்றுகளை உடையவன். எப்படி பிரதர், இஸ்ரவேலர்கள்லாம் வனாந்தரத்துல தானே போனாங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது இவனுக்கு மட்டும் எப்படி நீரூற்று இருக்கும் அப்படின்னா, இந்த தாத்தான் எப்படி கேரக்டர்னா, போற இடங்கள்லாம் நீரூற்றுகள் 1-2 இருக்கும் இல்லையா. இவன் நேரம் மோசேட்ட போவானா, மோசே எனக்கும் என் வம்சத்துக்குன்னு சொல்லி தனியா எங்களுக்கு நீரூற்று வேணும். எப்பா, இருக்கிறதே சில நீரூற்றுகள் தான் இருக்கு, இதை வச்சுதான் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேரும் தண்ணி குடிக்கணும். நீ என்னப்பா உனக்குன்னு தனியா? அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்குன்னு தனியா காரியம், என் குடும்பத்துக்கு, என் இனத்தாருக்கு, ஜனத்தாருக்கு எனக்குன்னு சொல்லி தனியா என்ன வேணும், நீரூற்றுகள் வேணும். பார்த்துருக்கீங்களா, சபையில சில பேர் அப்படி இருப்பாங்க. ஊழியம் என்ன நடக்குதோ அதெல்லாம் கவனிங்க, அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு என்ன கணம் கொடுத்தீங்க, எங்க குடும்பத்துக்கு என்ன மகிமை, எங்களுடைய இனத்தாருக்கு ஜனத்தாருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, இதுல தான் குறியா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் தாத்தானுடைய சுவாபமுடையவர்கள். ஒருத்தன் அவன் எப்படிப்பட்டவனே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அவன் கோராகு. இன்னொருத்தன் போற இடங்களில் எல்லாம் சுய ஆதாயத்தை விரும்புகிறான், தனக்கு என்ன அதிலே கிடைக்கிறது அப்படின்னு விரும்புகிறான். இல்ல சரி, அடுத்தவன் தாத்தானையும். அடுத்து யாரா? வாசியம் பார்க்கலாம். அபிராமையும். அபிராம் அப்படின்னா 2 அர்த்தம் உண்டு. ஃபாதர் ஆஃப் ஹெய்ட்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் டெசிட்னு சொல்லுவாங்க. உயர்ந்த ஸ்தலத்தினுடைய தகப்பன். அது எப்படி பிரதர் உயர்ந்த ஸ்தலத்தினுடைய தகப்பன்? வனாந்தரத்தில் போறாங்க இல்லையா, நீங்க இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு லெபனான் தேசத்தின் வழியா போனீங்கன்னா அந்த வனாந்தரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், பெரிய மேடுகள் இருக்கும். அந்த வனாந்தரத்தில் காற்று அடிக்கும் இல்லையா, அது என்ன செய்யும்னா வனாந்தரத்தில் இருக்கிற மணலையெல்லாம் ஒரு இடத்துல மேடா சேர்க்கும், அப்புறம் பள்ளம் இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய மேடு இருக்கும், அப்புறம் பள்ளம் இருக்கும். இப்போ வனாந்தரத்தில் போய் பாளையம் இறங்கும் போதெல்லாம் அந்த அபிராம் என்ன செய்வான்னா, இந்த மேடான பகுதி இருக்கு இல்லையா, நல்ல மேடான இடங்கள், அதுல போய் இருந்துக்குருவானா. எப்போ அபிராம் போன தடவை தானே நல்ல பெரிய மேட்டில் போய் குடியிருந்த, ஆமா இந்த தடவை வேற யாருக்காவது கொஞ்சம் இடம் கொடுக்கலாம்ல, அங்க நீ கொஞ்சம் பள்ளமான பகுதிகளில் போகலாம்ல. அதெல்லாம் முடியாது, எனக்கு பிரதானமான ஸ்தலங்கள் வேணும். பார்த்துருக்கீங்களா, எப்போதுமே சபையில பிரதானமான இடங்களை விரும்புகிறவர்கள். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனானே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அவனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது. இன்னொருத்தன் நீரூற்றுகளை எல்லாம் தனக்கு வேணும், தனக்கு என்ன ஆதாயம்னு யோசிக்கிறவன். இன்னொருத்தன் பிரதானமான இடங்கள் எனக்கு வேணும்னு நினைக்கிறவன். இல்ல அபிராமையும். சரி, அடுத்த ஆளு யாரு? வாசிங்க பார்க்கலாம். பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும். அவன் பேர் ஓன். சொல்லுங்க, அவன் பேர் என்ன? ஓன்னா வெளிச்சம்னு அர்த்தம்.
வெளிச்சம், லைட். இவன் எப்படி ஆளு தெரியுமா? இவனுக்கு இந்த சொத்து பத்து மேலெல்லாம் ஆசை இல்லை. ஆனால் இவன் என்ன விரும்புவான்னா, எங்கே போனாலும் என் மேலே வெளிச்சம் அடிக்கணும், என்னைய பாஸ்டர் பேசணும், என்னைய மோசே பேசணும், என்னைய ஊழிய, எங்கே போனாலும் வெளிச்சத்தில் அந்த புகழின் அந்த லைட்லேயே நிற்க விரும்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வேறு எதுவுமே அவங்களுக்கு சோறு தண்ணிலாம் இறங்காது. அவங்களுக்கு 4 பேர் தன்னை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், புகழ்ந்துகிட்டே இருக்கணும், லைட் வெளிச்சத்தில் அப்படி நிற்கணும். ஒரு வேலை செய்கிறானோ செய்யலையோ அவனை பற்றி என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். பார்த்துருக்கீங்களா? எப்போதுமே சபையில் இந்த 4 கேரக்டரால தான் பிரச்சனைகளே வரும். ஒருத்தன் ஐஸ் கட்டியை போல இருந்து அவனுடைய சுவாபங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிறத்தை காட்டுகிறான். இன்னொருத்தன் பிரதானமான நீரூற்றுகள் எல்லாம், ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் எனக்கு உரியதுன்னு எடுத்துக்கொள்கிற சுய ஆதாயத்தை விரும்புகிறவனா இருக்கிறான். இன்னொருத்தன் பிரதானமான இடங்களை எல்லாம் தனக்குன்னு சொந்தமாக்கி கொள்ளுகிறவனா இருக்கிறான். இன்னொருத்தன் புகழ்ச்சி பிரியனாகவே இருக்கிறான். நீங்க சபையில் பார்த்தீங்கன்னா, உற்று கவனிச்சிங்கன்னா, இந்த 4 கேரக்டரால தான் என்னவே வரும், பிரச்சனையே வரும் இல்லை? சரி, இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கலகத்தையே, கோராகினுடைய கூட்டத்தார் கலகத்தை ஏற்படுத்திட்டாங்க. என்ன நடந்தது? 16வது அதிகாரம் 31 இருந்து 33 வாசிங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடு உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அல்ல, கவனிங்க. கோராகினுடைய கூட்டத்தார் மிகப்பெரிய கலகத்தை செய்த உடனே பூமி 2ஆக பிளந்து அவர்கள் என்ன பண்ணிருச்சான், உயிரோடே பாதாளத்தில் இறங்கினாங்களா? சொல்லுங்க, எப்படி இறங்கினாங்களா? உயிரோடே அவர்களை பூமி நிலம் பிளந்து விழுங்கி போட்டது. உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். இதுவரைக்கும் பூமியில அப்படி யாருமே செத்தது கிடையாது. யாருக்குமே வராத விதத்திலான ஒரு மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கிறது. ஆதியிலிருந்து, ஆதாம் காலத்திலிருந்து அந்த நாள் வரைக்கும் பூமியில அப்படிப்பட்ட சாவு மரணம் யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு வித்தியாசமான மரணம் கோராகினுடைய கூட்டத்தாருக்கு. இப்போ கோராகினுடைய கூட்டத்தாரை எல்லாம் விழுங்கி போட்டது இல்லையா, விழுங்கிருச்சு. இப்போ இஸ்ரவேல்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல்ல ஒரு முடிவு என்ன? கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் பூமி இப்படி விழுங்கிருச்சு, பூமியானது இப்படி விழுங்கி போட்டுருச்சு. ஆனா இவங்க இந்த கோராகும் அவருடைய கூட்டத்தார் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் மரித்தார்கள், அவர்கள் பிள்ளைகள் மரிக்கல. சொல்லுங்க, கோராகும் அவனுடைய கூட்டமும் மரிச்சாங்க, ஆனா அவனுடைய யாரும் மரிக்கல, பிள்ளைகள் மரிக்கல. என்னாகும் புஸ்தகம் 26:11 வாசிங்க. கோராகின் குமாரரோ சாகவில்லை. அல்ல, கவனிங்க, கோராகின் பிள்ளைங்க சாகல, கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் தான் செத்தாங்க. இல்ல, நிறைய நேரங்கள்ல இப்ப யோசிச்சு பாருங்களேன், கோராகின் பிள்ளைகள்லாம் போய் கோராகிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்ல இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, மோசேக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, கலகம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, கேட்கல. இல்ல, பல நேரங்களில் பெற்றோருடைய பேச்சை பிள்ளைகள் கேட்டாலும் சில நேரங்களில் பிள்ளைகளுடைய பேச்சை யாரும் கேட்க வேண்டி இருக்கிறது, பெற்றோரும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. எல்லா தருணங்களும் இல்லைனாலும் சில காரியங்களில், கர்த்தருடைய சில காரியங்களில் கர்த்தர் சொல்லும் பட்சத்தில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, கேட்க வேண்டி இருக்கிறது. இல்ல, பிள்ளைங்க இப்ப சாகல, ஆனா இஸ்ரவேல்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த நாட்கள்ல என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, பூமியே பிளந்து, இந்த நிலம் பிளந்து கோராகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் விழுங்கிருச்சு. ஆகையினால இப்ப எல்லாரும் வனாந்தரத்துல தானே இருக்கிறாங்க, வனாந்தரத்துல முடிவு எடுக்கிறாங்க, பூமியை பிளந்து இவர்களை விளங்கிருச்சுங்க. அதனால நம்ம கானானுக்கு போன பிறகு, எப்ப யோர்தானை கடந்து இஸ்ரவேலர்கள் எதுக்குள்ள பிரவேசித்த பிறகு, கானானுக்குள்ள போன பிறகு, இந்த கோராகின் வம்சத்தார் இருக்காங்கல்ல, பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவர்கள் யாருக்குமே சுதந்திரம் கிடையாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க.
ஏன்னா இந்த நிலமே அவர்களை விழுங்கி போட்டது. அவங்க உயிரோடு இருக்கிறது எதுக்கே பொறுக்கல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அவன் உயிரோட இருக்கிறது எதுக்கே பொறுக்கல, பூமிக்கே பொறுக்கலைன்னு சொல்லுவாங்கல்ல. அத போல பூமியே நிலமே பிளந்து அவர்களை என்ன பண்ணிருச்சு, உயிரோட விழுங்கிருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலத்துல இவர்களுக்கு எப்படி பங்கு கொடுக்கலாம், இந்த வம்சத்துக்கு எப்படி பங்கு கொடுக்கலாம்? கோராகினுடைய வம்சத்துக்கு அந்த ப்ராமிஸ்டு லேண்ட்ல, ஏன்னா லேண்ட் பிளந்து தானே விழுங்கி போட்டிருக்கு, ஆகையினால் அந்த ப்ராமிஸ்டு லேண்ட்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல இவர்களுக்கு பங்கும் சுதந்திரமும் கிடையாது. அவர்கள் பரதேசிகளாய் விடப்பட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டார்கள். நல்லா கவனிங்க, அந்த காலங்களெல்லாம் மோசேட்ட யோசுவாட்டெல்லாம் வந்து கானான்ல எங்களுக்கு லேண்டு கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா என்ன சொல்லி கேட்பாங்கன்னா, நாங்க கோராகின் வம்சத்தார் இல்லை, எங்களுக்கு லேண்டு கொடுங்க, சுதந்திரம் கொடுங்க, அப்படிதான் கேட்பாங்களாம் அந்த காலங்கள்ல. வாசிங்க, என்னாக 27:1-3 வாசிங்க. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கீலேயாத்துக்கு பிறந்த ஏப்பேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய ஒரு 5 குமாரத்திகள் வந்து மோசேட்ட சுதந்திரம் கேட்க வர்றாங்க. என்ன கேட்கறாங்கன்னு பாருங்களேன். மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அப்படின்னா அவர் ஏதோ அவருடைய சொந்த பாவம், ஒரு நாள் ஒருவேளை ஓய்வு நாளை மீறி இருக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து ஏதோ ஒரு காரியம், அவருடைய சொந்த பாவத்தினாலே அவர் மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். நல்லா கவனிங்க, 5 பேர் வர்றாங்க. எங்க அப்பாவுக்கு ஆண் பிள்ளைங்க இல்லை, அதனால அந்த சுதந்திரத்தை அந்த சொத்துக்களை எல்லாம் என்ன செய்யுங்க, எங்களுக்கு கொடுங்க, கானான்ல எங்களுக்கு லேண்டு கொடுங்க, நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை மட்டும் கேட்க வேண்டியதானே? ஆனா அவங்க அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, எங்க அப்பா தம்முடைய சொந்த பாவத்தினால தான் மரிச்சாரு, அவர் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது, கோராகின் கூட்டத்தை சேர்ந்தவர் அல்ல, அதனால அவருக்கு என்ன கொடுங்க, சுதந்திரம் கொடுங்க, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. ஏன் அப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா, கோராகின் கூட்டத்தை சேர்ந்த அந்த வம்சத்தாருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலில் பங்கு கிடையாது, சுதந்திரம் கிடையாது. சரியா? இப்ப எல்கானா லேவி கோத்திரத்தானாக இருந்தாலும் யாருடைய வம்சத்திலே வந்தவன், கோராகின் வம்சத்தில் வந்தவன். 1 நாளாக 6:33 வரைக்கும் ஆச்சுங்கன்னா அந்த கோராகினுடைய வம்சத்தில் வந்தவங்கிறது விளங்கும். இப்ப எல்கானா கோராகின் வம்சத்துல வந்தவன். சொல்லுங்க, யாருடைய வம்சத்துல வந்தவன்? கோத்திரம், எந்த கோத்திரத்துல பிறந்தவன்? லேவி கோத்திரத்தான். ஆனால் யாருடைய வம்சத்தான்? கோராகின் வம்சத்தான். கோராகின் வம்சத்துல பிறந்தவனுக்கு இஸ்ரவேல்ல என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது, பங்கு கிடையாது, இல்லையா? இஸ்ரவேல்ல சுதந்திரம் கிடையாது. இப்ப இதத்தான் இவன் கோராகின் வம்சத்தான், அவனுக்கு இஸ்ரவேல்ல பங்கும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது. அதை மென்ஷன் பண்றதுக்காகத்தான் 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள்ல ஏன் இத்தனை வம்ச வரலாறு எழுதுறார். பொதுவா தகப்பன எழுதுவார், இல்லைன்னா தாத்தா பேரோட நிறுத்திக்கிறார். ஏன் அவருக்கு இத்தனை வம்சங்கள் சொல்லப்படுதுன்னா, அது யாருடைய வம்சத்தில் வந்தவன்? அவன் கோராகின் வம்சத்திலே வந்தவன். கோராகின் வம்சத்தில் வந்ததுனால எல்கானா லேவியனாக இருந்தும் கூட லேவியன் பணியை செய்ய முடியாது, எந்த விதமான சுதந்திரம் கிடையாது. இஸ்ரவேல்ல யோசுவா பிரிச்சு கொடுத்தார்ல, யோசுவா பிரிச்சு கொடுத்தாரு, மோசே எல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, உங்க குடும்பத்துக்கு இந்த லேண்டுப்பா, இந்த ஊற்றை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த மலை உங்களுக்கு, இந்த திராட்சை தோட்டம் உங்களுக்கு, இந்த அத்தி தோட்டம் உங்களுக்கு, ஒலிவத்தோட்டம் உங்களுக்கு, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க பாருங்க. ஆனால் கோராகின் வம்சத்தாருக்கு எதுவுமே என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்லல கோராகின் பிள்ளைகளை தண்டிங்கன்னு யாரு சொல்லல, கர்த்தர் சொல்லல. இஸ்ரவேலர்களாகவே முடிவெடுத்து கொண்டார்கள். இல்ல,
நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இஸ்ரவேலர்கள் முடிவெடுக்கிறாங்க, அது எப்படிப்பா, கோராகு பூமியை பிளந்து விழுங்கி போட்டுருச்சு, அவன் பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. மோசையாவது தடுத்துருக்கணுமா வேணாமா? ஏப்பா தப்பு பண்ணது கோராகும் அவன் கூட்டமும், ஏன் பிள்ளைங்களை போட்டு ஏன் தண்டிக்கிறீங்க கேட்டிருக்கணுமா வேணாமா? கேட்கல. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு சொன்ன உடனே மோசே அதுக்கு ஓகேன்னு அடிபணிஞ்சு போயிட்டார். சரி, அடுத்து வந்த யோசுவாவாவது லேண்ட் அவர் தானே பிரிச்சு கொடுத்தாரு. ஏப்பா எத்தனை வருஷம் ஆச்சு கோராகு மறிச்சு, இப்பயும் போய் அவன் பிள்ளைங்களை தண்டிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கும் லேண்டு கொடுப்போம்ப்பா, அவங்களை எப்படி நம்ம பரதேசிகளை விடலாம்? இத்தனைக்கு லேவி கோத்திரத்தார். அதனாலதான் நீங்க 1 சாமுவேல்ல அடிக்கடி இந்த வார்த்தையை வாசிக்கலாம், லேவியரில் பரதேசியாய் தங்கின ஒரு மனுஷன் இருந்தான். சொல்லுங்க, எப்படி தங்கின மனுஷனா? அது எப்படி லேவியன் எப்படிங்க பரதேசியா இருக்க முடியும் இஸ்ரவேல்ல? ஏன்னா அவன் யாருடைய வம்சத்துல வந்தவனா இருந்திருக்கிறான்? கோராகின் வம்சத்துல வந்தவர்கள் பரதேசிகளாய் தங்க விடப்பட்டார்கள். யோசுவாவாவது தடுத்திருக்கணுமா வேணாமா? சரி, யோசுவாவை விடுங்க. யோசுவாவுக்கு அப்புறம் எத்தனை பேர் நியாயாதிபதிகள் இருந்தாங்க? ஒத்னியேல் துவக்கி இப்ப 12வது நியாயாதிபதி ஏலி வந்துட்டார். 12 நியாயாதிபதிகள். கிட்டத்தட்ட நியாயாதிபதிகள் காலமே 400 வருஷத்துக்கு மேல. யோசுவா காலம் மோசே காலத்தையும் சேர்த்து பாருங்க, கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலம் ஆயிருச்சு. எல்கானா கோராகுல இருந்து நீங்க கணக்கு பண்ணுனீங்கன்னா எல்கானா 16வது தலைமுறை, 16வது தலைமுறை. சாமுவேல் 17வது ஆளு. கோராகுல இருந்து கணக்கு பண்ணா எல்கானா எத்தனாவது ஆளு? 16வது ஆளு. சாமுவேல் எத்தனாவது ஆளு? 17வது ஆளு. இப்ப நம்ம எல்கானால தான் நிக்கிறோம், சாமுவேலுக்கு பிறகு வருவோம். எல்கானா 16 தலைமுறை தாண்டி வந்திருக்கிறான். இந்த குடும்பம் 16 தலைமுறையாக லேவியருடைய பணியை செய்ய விடாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம். 16 தலைமுறையாக இவர்களுக்கு பங்கும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது. இஸ்ரவேலில் பரதேசிகள். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 600, ஏறக்குறைய 600 ஆண்டு கால சாபம். எப்படி இருந்திருக்கும்? அதான் எல்கானாவினுடைய குடும்ப பின்னணி. அதுதான் எல்கானா யாருன்னா, லேவி கோத்திரத்தில் பிறந்தும் லேவி ஊழியத்தை செய்ய முடியாம பரதேசியாய் தங்கி கொண்டு 16 தலைமுறை கடந்துருச்சு. மோசே போயிட்டாரு, யோசுவா போயிட்டாரு, 12 நியாயாதிபதிகள், ஒத்னியேல்ல இருந்து, சிம்சோன்ல இருந்து, கிதியோன்ல இருந்து, தெபோரால இருந்து. யோசிச்சு பாருங்க, இவர்கள்லாம் இருந்தாங்கல்ல, யாராவது ஒருத்தர் ஏப்பா ஏன் இன்னும் இந்த குடும்பத்தை இப்படி போட்டு படுத்துறீங்க, விடுங்கப்பா, யாராவது சொன்னாங்களா? ஒருத்தரும் பேசல. அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? உறவுகளால ஒதுக்கி வைக்கப்படுகிற அனுபவம், ஊழியத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிற அனுபவம், யாரோ எவரோ செஞ்சதுக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா? யாரோ எவரோ செய்த தவறுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். அதை போல யாரோ செய்த தவறு, கோராகு 16 தலைமுறைக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறுக்கு இப்ப எல்கானா விலைக்கரையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதான் சூழ்நிலை, இதான் சூழ்நிலை. இப்ப எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள். எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம், 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினஹாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இப்ப நல்ல கவனிங்க, எல்கானா லேவி கோத்திரத்தான், ஆனால் யாருடைய வம்சத்தான்? நீங்க சொல்லுங்க வேகமா சொல்லுங்க. எல்கானா லேவி கோத்திரத்தான், ஆனால் யாருடைய வம்சத்தான்? கோராகின் வம்சத்தான். கோராகின் வம்சத்தில் பிறந்ததுனால இவன் லேவியின் ஊழியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? கோராகு நிலம் பிளந்து அவனை உயிரோட என்ன போய் நீ போட்டதான் விழுங்கிருச்சு. அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? இஸ்ரவேல்ல என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. இப்ப எல்கானா இருக்கிறார். அவருக்கு இது எத்தனை தலைமுறையாக?
16 தலைமுறையா? எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 600 வருட சாபம். சரியா? 600 வருட சாபம். சரி, இப்ப எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள். மூத்தவள் பேர் அன்னாள், இளையவள் பேர் பெனினாள். மூத்தவள் தான் அன்னாள், ஆக்சுவலா சகோதரி, மூத்த சகோதரி தான் அன்னாள், இளையவள் பெனினாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. கானான்ல வழக்கம் என்னன்னா 2 பேரும் சகோதரிமார்கள். கானான்ல வழக்கம் என்னன்னா 10 வருஷம் வரைக்கும் பார்ப்பாங்க. 10 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துடணும். பிறக்கலைன்னா ஒன்று அந்த பெண்ணை தள்ளி விட்டுருவாங்க, இல்லைன்னா அந்த பெண்ணு என்ன செய்யணும், தன்னுடைய சகோதரி யாராவது இருந்தால் கணவனுக்கு என்ன பண்ணி கொடுத்துடணும், திருமணம் பண்ணி கொடுக்கணும். இது ஆதி காலங்களில் கானானியர்களுடைய வழக்கம். அதையே இஸ்ரவேலர்களும் ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் 75 ஆபிரகாமுடைய 75 வயசில் கானானுக்குள்ளே வர்றாங்க. 85 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. சாராளுக்கு என்ன பிறக்கலை, குழந்தை பிறக்கலைன்னு உடனே 85 வயசில் சாராள் யாரை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, உடனே ஆகார கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இல்லையா? அதை போல தான் அண்ணாளை முதல்ல திருமணம் பண்ணுறார். 10 ஆண்டு காலம் வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் குழந்தை இல்லை. அதனால உடனே யாரை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க, பெனினாளை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அன்னாள் அப்படின்னா கிருபை பெற்றவள். சொல்லுங்க, அன்னாள்னா என்ன அர்த்தம்? கிருபை பெற்றவள். அன்னாள் அப்படின்னா கிருபை பெற்றவள். பெனினாள் அப்படின்னா விலையேற பெற்ற கல். சொல்லுங்க, பெனினாள்னா என்ன அர்த்தம்? விலையேற பெற்ற கல் அல்லது விலையேற பெற்ற முத்து, பிரசியஸ் ஸ்டோன் ஆர் பிரசியஸ் பியோல். நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தின் பார்வையில் பெனினாள் விலையேற பெற்றவள். ஏன்னா அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், 10 குமாரர்கள் இருக்கிறார்கள். எல்கானா சொல்றாருல, நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு அதிகமல்லவா சொல்றாரு இல்லையா? பெனினாளுக்கு 10 குமாரர்கள் இருக்கிறார்கள். அது உலகத்தின் பார்வையில் பெனினாள் விலையேற பெற்றவள். ஆனா அன்னாள் கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ அன்னாளுடைய கர்ப்பத்தை என்ன செய்திருந்தாரா? அடைத்திருந்தார். நான் கேட்கிறேன், அடைக்கிறதுக்கு வேற கர்ப்பமே இல்லையா இஸ்ரவேல்ல? ஏற்கனவே இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பாவப்பட்ட குடும்பம் இல்ல? எப்படிப்பட்ட குடும்பம்? ஏற்கனவே எத்தனை தலைமுறையா அவங்க தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க? 16 தலைமுறையா. எத்தனை வருஷமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க? 600 வருஷமா. நான் கேட்கிறேன், இஸ்ரவேல்ல வேற கர்ப்பமே இல்லையா? இந்த குடும்பத்துல ஒரு ஆளுடைய கர்ப்பத்தை தான் நான் கர்த்தர் அடைக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கிறது இல்ல? கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன செய்திருந்தாராம்? அடைத்திருந்தார். எப்படி இருந்திருக்கும் அன்னாளுக்கு? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இல்ல? சரி, இப்ப அன்னாளுக்கு குழந்தை இல்லை இல்லையா? இப்ப அன்னாள் ஒரு ஜெபம் பண்றாங்க. தேவனுடைய சமூகத்துல போய் ஒரு ஜெபம் பண்றாங்க. 10-11 வசனங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிங்க பாருங்களேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீ உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். சரி, ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை பண்றாங்க இல்ல? அதுல திருப்பி வாசிங்க, 10வது வசனம் வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே. என்னவா? அது ஏன் இப்படி திடீர்னு சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க? சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா என்ன இல்லையா? அதை முதல்ல பார்த்துட்டு அந்த ஜெபத்துக்குள்ள போகலாம். நல்ல கவனிங்க. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இந்த பூமியில 2 சேனைகள் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை சேனைகள் இருக்கிறது? ஒன்னு வானத்திற்குரிய சேனை, இன்னொன்னு பூமிக்குரிய சேனை. ஒன்னு வானத்திற்குரிய சேனை, இன்னொன்னு பூமிக்குரிய சேனை. சொல்லுங்க, ஒன்னு என்ன சேனை? வானத்திற்குரிய சேனை. 2வது எந்த சேனை? பூமிக்குரிய சேனை இல்லையா? 2 சேனை இருக்கு.
வானத்துக்குரிய சேனைனா என்ன பிரதர்? வானத்துல பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வானத்திற்குரிய சேனை. சொல்லுங்க, அதெல்லாம் என்ன சேனை? வானத்திற்குரிய சேனை. பூமிக்குரிய சேனைனா என்னன்னா, பூமியில நாம பார்க்கிற மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், மீன்கள், மச்சங்கள், முதல்ல மனுஷன், மனுஷி. சொல்லுங்க, முதல்ல யாரு? மனுஷன், மனுஷி, மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் என்னது? இதெல்லாம் பூமிக்குரிய சேனை. சொல்லுங்க, இதெல்லாம் என்ன சேனை? நான் திருப்பி கேட்கிறேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சேனை? வெல்டன் வெல்டன். மனுஷன், மனுஷி, மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், மீன்கள், பறவைகள், மச்சங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சேனை? மரம், செடி, கொடிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சேனை? பூமிக்குரிய சேனை. வெரி குட், வெரி குட். இந்த வானத்துக்குரிய சேனை இருக்குல்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதுக்கு பழுகி பெருகும் ஆற்றலை தேவன் கொடுக்கல. அது குட்டி போடாது, அடுத்த சந்ததியை பிறப்பிக்காது. இல்ல, அன்னைக்கு ஒரு சூரியன், இன்னைக்கு வரைக்கும் என்னதான்? ஒரு சூரியன் தான். அது பாட்டுக்கு குட்டி போட்டு போயிட்டே போயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? இல்ல, ஒரு சூரியனுடைய வெப்பமே நம்மளால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, தாங்கல. ஒரு சூரியன் அது 4 குட்டி போட்டு, அது 4 குட்டி போட்டு இப்படியே போயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால அவர் என்ன பண்ணிட்டார்னா, வானத்துக்குரிய சேனைக்கு இந்த பழுகி பெருகும் ஆற்றலை என்ன செய்யல? கொடுக்கல. அது பழுகி பெருகாது. அன்னைக்கு வச்சதுதான். அதே நேரம் அதுக்கு மரணத்தையும் கொடுக்கல. சொல்லுங்க, அதே நேரம் அதுக்கு எதையும் கொடுக்கல? மரணத்தையும் கொடுக்கல. அப்படியே வச்சிட்டார். அன்னைக்கு வச்சதுதான். ஆனா பூமிக்குரிய சேனை இருக்கு பாருங்க, இதற்கு என்ன ஆற்றல் உண்டுன்னா, பழுகி பெருகுகிற ஆற்றல் உண்டு. சொல்லுங்க, என்ன ஆற்றல் உண்டு? பழுகி பெருகுகிற ஆற்றல். அது அடுத்தடுத்த உண்மைதானா? மனுஷன் அடுத்த பிள்ளைகளை, சந்ததியை பிறப்பிக்கிறான். மிருகங்கள் அடுத்து குட்டி போட்டு அடுத்த சந்ததியை பிறப்பிக்குது. மீன்கள் அடுத்த சந்ததியை பிறப்பிக்குது. பறவைகள் பிறப்பிக்குது. மரங்கள், விருட்சங்கள்லாம் என்ன செய்து அடுத்த சந்ததியை என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது. பழுகி பெருகும் ஆற்றல் உண்டு. சொல்லுங்க, பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு? சத்தமா சொல்லுங்க, பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு? மீண்டும் கேட்கிறேன், வானத்துக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் இல்ல? பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு? இப்ப அன்னாள் சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அன்னாள் எந்த சேனையை சேர்ந்தவங்க? வானத்துக்குரிய சேனையை சேர்ந்தவங்களா, பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவங்களா? இப்ப அன்னாள் ஆண்டவரை பார்த்து சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆண்டவரே நல்லா கேட்டுக்குங்க, நீங்க தான் இந்த முழு உலகத்துக்கு சிருஷ்டிகர்த்தர், நீங்க தான் சேனைகளின் கர்த்தர், நீங்க தான். ஏன்னா நீங்க தான் வானத்துக்குரிய சேனையை சிருஷ்டிச்சீங்க, நீங்க தான் பூமிக்குரிய சேனையை சிருஷ்டிச்சீங்க. நீங்க வானத்திற்குரிய சேனைக்கு பழுகி பெருகும் ஆற்றலை நீங்க என்ன செய்யல? கொடுக்கல. வானத்திற்குரிய சேனை பழுகி பெருகாது. ஆனா அதே நேரம் நீங்க வச்ச நியமம் என்ன? பூமிக்குரிய சேனை என்ன செஞ்சு ஆகணும்? பழுகி என்ன செய்யணும்? பெருகணும். அந்த ஆற்றலை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அப்படியானால் நான் பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவள், ஆகையினால நான் பழுகும்படிக்கு, நான் பெருகும்படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை திறப்பீராக. ஆண்டவர்கிட்ட அவங்க சேனைகளின் கர்த்தாவே, அவங்க தான் பைபிள்ல முதல்ல ஆண்டவரை பார்த்து சேனைகளின் கர்த்தாவே, எபிரேயத்துல சொன்னா யெகோவா சவாயோத், சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற ஆள் யாருன்னா அன்னாள் தான். மோசே கூட அந்த பேரை யூஸ் பண்ணது கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஆதியில இருந்து மோசே கூட அந்த பேரை என்ன செஞ்சது கிடையாது. சொன்ன இந்த இடத்துல ரெண்டாவது தடவை அந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் 1:3 நினைக்கிறேன். எல்கானா சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் முதல்ல சேனைகளின் கர்த்தருங்கிற வார்த்தை அங்கதான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். அந்த பேரை சொல்லி கூப்பிடுற ஆளு பைபிள்ல யாருன்னா யாருதான்? அது அன்னாள். யோசிச்சு பாருங்க, அந்த காலங்கள்ல ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுகிற நாட்கள் அது. யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க. நாமம் தூஷிக்கப்பட்ட கூடாதுன்னா அடோனாய், ஆண்டவரே, எஜமானே அப்படிதான் சொல்லுவாங்க. நாமத்தை பேரை சொல்றதுக்கு பயப்படுகிற நாட்கள்ல இந்த அம்மா ஒரு புது நாமம் வச்சு அழைக்குது பாருங்க. என்ன தைரியம் பாருங்க அந்த அம்மாவுக்கு. சேனைகளின் கர்த்தர் நீங்க தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட போய்
நீங்க தான் இப்ப ஆண்டவர் ஸ்தானத்துல இருந்து, நான் இப்ப அன்னாள் ஸ்தானத்துல இருந்து கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆண்டவர் ஸ்தானத்துல இருந்து நீங்க பதில் சொல்லணும். சரியா? டக்குன்னு ஒரே வரியில ஆன்சர் பண்ணணும். டக்குன்னு சொல்லணும். சரியா? இப்ப அன்னாள் கேட்கறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவார்? ஆண்டவரே, நீர் தானே சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா ஆண்டவர் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமாவா இல்லையா? ஆமேன் இல்ல, ஆமாவா இல்லையா? ஆமா. ஆண்டவரே, நீர் தானே வானத்தின் சேனையை படைத்தீர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? ஆமா. நீங்க தானே பூமிக்குரிய சேனையும் படைச்சீங்கன்னு கேட்டா என்னதான் சொல்ல முடியும்? ஆமா. வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெருகும் ஆற்றலை நீங்க கொடுக்கல இல்லைன்னு கேட்டா என்னதான் சொல்ல முடியும்? ஆமா. பூமிக்குரிய சேனைக்கு நீங்க பழுகி பெருகும் ஆற்றலை கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு கேட்டா என்னதான் சொல்லணும்? ஆமா. நான் பூமிக்குரிய சேனை தானேன்னு கேட்டா என்னதான் சொல்லணும்? அப்ப என்னைய பழுகவும் பெருகவும் பண்ணுங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்படி வார்த்தையை வைத்து கிளைம் பண்ணும்போது கர்த்தரே நினைச்சாலும் இப்ப அதை என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. பாருங்க இல்ல, இதைத்தான் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு ஜெபிங்கன்னு சொல்றது. வார்த்தையை கிளைம் பண்ணுகிற போது, வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணுகிற போது இப்ப ஆண்டவரே அதை என்ன செய்ய முடியாது? ஆமா, நீ சொல்ற மாதிரி நான் தான் சேனைகளின் கர்த்தர், உலகத்துக்கே எல்லாத்துக்கும் அதிகாரி அதிபதி நான் தான். அப்ப நான் பூமிக்குரிய சேனை தானே? ஆமா. இப்போ பூமிக்குரிய சேனைனா நான் பழுகி பெருகணுமா வேணாமா? ஆமா, பழுகி தான் பெருகணும், பெருகத்தான் வேணும். அப்ப என்னைய பழுகவும் பெருகவும் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் தேடி போய் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சார்னா, அவருக்கு தெரியும் இஸ்ரவேல்ல வேற யாருடைய கர்ப்பத்தை அடைச்சிருந்தாலும் அடைச்சதாகவே இருந்திருக்கும். ஆனா அன்னாளை பத்தி கர்த்தருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கர்த்தரே அடைச்சிருந்தா கூட தன்னுடைய விசுவாசத்தினால அடைத்த கர்த்தரையே திறக்க வைக்கிறா. பாருங்க, விசுவாசத்தினால யார் அடைச்சாரோ அவரே என்ன செய்ய வைக்கிறா? அதான் விசுவாசத்தினுடைய மேன்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இல்ல, அடைச்ச கர்த்தரே திறக்க வைக்கிறா. பாருங்க, யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆள் பாருங்க அன்னாள். இல்ல, இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, சேனைகளின் கர்த்தர் நீங்க தானே? ஆமா. அப்படின்னா என் கற்பத்தை தரங்க, நான் பழுகணும் பெருகணும். இப்ப கர்த்தரே அதை என்ன செய்ய முடியாது? மறுக்க. உண்மை தானே? கர்த்தரே அதை என்ன செய்ய முடியாது? இப்ப மறுக்க முடியாது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க வானத்துக்குரிய சேனையா பூமிக்குரிய சேனையா? சத்தமே வர மாட்டேங்குதே. வானத்துக்குரிய சேனையா பூமிக்குரிய சேனையா? வானத்துக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் கிடையாது, பூமிக்குரிய சேனைக்கு என்ன ஆற்றல் உண்டு? நீங்க எந்த சேனையை சேர்ந்தவங்க? அப்படியானால் வார்த்தையின்படியே நிச்சயமாய் நீங்க பழுகுவீங்க, பெருகுவீங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிச்சயமா உங்க பொருளாதாரம் இந்த வருஷம் குறுகி போகாது, அது பழுகத்தான் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய நிலம் புலங்கள்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் பழுகும்படிக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இந்த வருஷம் குறுகி போகாது, அது பழுகி பெருகும்படிக்கு தேவன் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம படைக்கப்பட்டதே பழுகிறதுக்கும் பெருகிறதுக்கும் தாங்க. தேவன் நம்மளை உருவாக்கினதே அப்படிதானே. மனுஷனை உருவாக்கும் போது அப்படிதானே சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க, நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னாரா? நம்மளை கர்த்தர் உருவாக்குனதே நம்ம குறுகி போவதற்கல்ல, நம்ம என்ன செய்வதற்காக? பழுகி பெருகுவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப அன்னாள் நேரம் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் நீங்க தான். முதல் ஆளா ஆதியாகமத்திலிருந்து யோசிச்சு பாருங்க, அந்த பேரை ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க அந்த அம்மா. அப்ப எவ்வளவு தேவனை பற்றின அந்த வெளிச்சம் பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து கை வைக்கிறாங்க பாருங்க அவங்க. மோசே சொன்னது நியாயப்பிரமாணம் அதுலலாம் பேசல, ஆதியாகமத்திலிருந்து கை வைக்கிறாங்க பாருங்க. இல்ல, சரி, இப்ப நல்ல கவனிங்க. 11 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். என்ன பிள்ளையை கொடுத்தாலாம்? ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளு நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். யாருக்கு ஒப்பு கொடுப்பேனா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து. நல்லா கவனிங்க, இந்த குடும்பம் எத்தனை தலைமுறையாக தள்ளி வைக்கப்பட்ட குடும்பம்?
எத்தனை தலைமுறையை இவங்க ஊழியம் செய்ய முடியாது? 16 தலைமுறை. எத்தனை வருஷமா ஊழியத்துக்கு போகலை இந்த குடும்பம்? 600 வருஷமா. இப்போ எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு கேட்டால் நியாயம், ஆண் குழந்தைய கொடுங்கன்னு கேட்கறதுல கூட நியாயம் இருக்கு. ஆனால் இந்த அம்மா தைரியமாக கேட்குறாங்களே, ஆண் குழந்தைய கொடுங்க, நான் அவனை உங்களுக்கு திருப்பி கொடுத்து என்ன பண்ண? அங்கே இவனை அங்கே ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? உள்ளிய விட மாட்டாங்களே, இல்லை? நல்லா கவனிங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன். ஆண்டவரே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுங்க, நீங்க தான் சேனைகளின் கர்த்தர், நான் யாரை குறித்தும் கவலைப்பட போறதுக்குள்ள, எல்லாத்துக்கும் அதிபதி நீங்க தான், சர்வத்துக்கும் கர்த்தர் நீங்க தான். இந்த ஏழையை குறித்து ஆசாரியர்கள் அவங்க இவங்க மூப்பர்கள் அதெல்லாம் யாரை குறித்து நாங்கள் சட்டையே பண்ண போறது இல்லை. நீங்க எனக்கு ஆண் குழந்தைய கொடுங்க, நான் அவனை திருப்பி தர்றேன், அவனை ஊழியக்காரனா மாற்றவும் உங்களால முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? விசுவாசத்துல அந்த அம்மா ஜிஜாண்டிக் ஃபிகர் அப்படி எழும்பி நிற்கிறாங்க பாருங்களேன். எதை குறித்துமே கவலைப்படலை. இப்போ யாராவது இந்த ஜபத்தை கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏம்மா, ஆண் குழந்தை கேட்குற, சரி அது வரைக்குமாவது நியாயம், சரி. ஏன்னா இஸ்ரவேலில் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாபம். ஏற்கனவே 16 தலைமுறைய சாபம், அதில் இன்னொரு சாபம் வேற இந்த அம்மாவுக்கு. சரி, அது போகணும்னு ஜெபம் பண்ணினா நியாயம். நீ குழந்தைய கொடுத்தா அதை கொண்டு போய் ஊழியத்தில் விடுவேன்னு சொல்றியே, ஊழியத்தில் எப்படி உள்ள விடுவான்? ஆசிரியப்பு கூடாரத்திலே உங்களை என்ன செய்ய மாட்டான்? பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான்? சேர்க்க மாட்டாங்களே. இஸ்ரவேலில் நீங்க பரதேசிகள் ஆயிற்று. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க இந்த ஜபத்தை கேட்டிருந்தா? அந்த அம்மா அதெல்லாம் சட்டையே பண்ணலை, இல்லை? இதைத்தான் நான் சொல்றேன். இந்த 3 நாளும் திரும்ப உங்க இருதயத்தில் நீங்க எப்படிப்பட்ட மனமுடையவர்களா இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். பிரதர், பிரச்சனைகளையே சிந்தித்து, பிரச்சனைகளையே யோசித்து, அதையே சட்ட பண்ணி பொருட்டாக நினைத்து, அவைகளையே பேசிக்கொண்டு, சும்மா உலக காரியங்களும் உலக பொருட்களையும் வைத்துக்கொண்டு அதை வச்சு சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு, அதையே பேசிக்கிட்டு, அதையே குழப்பிக்கொண்டு எத்தனை காலம் அந்த அம்மா எதையுமே சட்டம் பண்ணல பாருங்க, எதையுமே சட்டம் பண்ணல. சரி, இப்போ ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துட்டார். கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துட்டாரா? இப்போ பிள்ளைய கொஞ்ச நாள் வளர்க்குறாங்க. இப்போ அன்னாளுடைய விசுவாசம் இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? இப்போ எல்கானாவை பாருங்க, அவன் விசுவாசத்தை எப்படின்னு பாருங்க. 21 இருந்து வாசிங்க. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக வருஷத்துல ஒரே ஒரு தடவை போய் பலி செலுத்துவான். அவ்வளவுதான். ஆர்டினரியா மற்றவங்கள மாதிரி இவனும் போய் பலி செலுத்திட்டு வந்துடுவான். அவ்வளவுதான். இவனுக்கு ஊழியம் செய்யறதுக்குலாம் அங்கே அதிகாரம் கிடையாது. தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். இப்ப அன்னாள் சொல்றாங்க, இல்ல நான் இவனை கொண்டு போய் நான் ஊழியத்துக்கு விட போறேன், என்னாலும் அவன் அங்கதான் இருக்கணும், நான் அப்படி பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கணவன்கிட்ட சொல்றாங்க. இஸ்ரவேல்ல ஒரு ஸ்திரீ ஒரு பொருத்தனை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் பெர்மிஷன் கொடுத்தாதான் அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும், இல்லைன்னா அது அந்த பொருத்தனை கேன்சல் ஆயிரும். கர்த்தரும் அதை மன்னிச்சிருவார். நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லுது. என்னாகும் புஸ்தகம் 30 6 7 8 வாசிங்க. அவள் பொருத்தனை பண்ணும்போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால், அவ சொல்றானா இப்படி பொருத்தனை பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது அவன் ஒன்னும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவன் கணவன் ஒன்னும் எதிர்ப்பு செய்யல அப்படின்னா பொருத்தனை நிறைவேற்றிடணும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில், அதை கேட்கும் போது அவன் வேண்டாம் என்று தடுத்து, வேண்டாம் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் தடுத்தான்னா, அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமா
ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் செல்லாதபடி செஞ்சிட்டா அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். கர்த்தரே அதை அவளுக்கு மன்னிச்சிருவாராம். அந்த பொருத்தனையை அவள் என்ன செய்ய வேண்டியது கிடையாது, நிறைவேற்ற வேண்டியது கிடையாது. இப்ப அன்னாள் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், இவனை கொண்டு போய் என்னாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்காக நான் என்ன செய்ய போறேன், விட போறேன் அப்படின்னு சொல்றாங்களா? சொன்ன உடனே இப்ப பொருத்தனையை ஏத்துக்கிறதுக்கும் எல்கானாவுக்கு அதிகாரம் உண்டு, பொருத்தனையை என்ன செய்யறதுக்கும் அதிகாரம் உண்டு, கேன்சல் பண்றதுக்கும் அதிகாரம் உண்டு. இல்ல இப்ப எல்கானா எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, கொண்டு போய் விட போறேன்னு சொல்ற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதுவும் உள்ள கொண்டு போய் விட்டாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தரும் ஆசாரியரோ லேவியரோ யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம் இல்ல. ஆனா எல்கானா என்ன சொன்னார், வாசிங்க 1 சாமுவேல் 1:23 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா, அவன் சொல்றத பாருங்க, எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அது என்ன வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக, இனிமே எந்த வார்த்தையை நிறைவேற்றுறது, அதான் குழந்தையை கொடுத்துட்டாரு. உன் இஷ்டப்படி செய்யி, பால் மறக்க பண்ற மட்டும் வச்சிரு, அப்புறம் கொண்டு போய் விடு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்று. அதான் வார்த்தையை தான் கொடுத்துட்டாரு, குழந்தையை தான் கொடுத்துட்டாரு. இனிமே எந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுறது? எதை சொல்றாரு எல்கானா, நீ கொண்டு போய் விடுமா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காருல்ல வாக்குத்தத்தம், லேவியர்கள் எனக்கு என்னாலும் ஊழியம் செய்வார்கள்னு வாக்கு இருக்குல்ல, நீ கொண்டு போய் விடு, கர்த்தர் தம்முடைய அந்த வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அன்னாள் அடியை எடுத்து வச்சா அடுத்த அடியை இப்ப யார் எடுத்து வைக்கிறது, எல்கானா எடுத்து வைக்கிறார். பாருங்க எப்படி ஃபேமிலி பாருங்க இல்ல. ஒரு குடும்பம்னா அப்படி இருக்கணும். மனைவி விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா கணவர் பின்னாடி இருந்து என்ன செய்யப்படாது, பிடிச்சு என்ன செய்யப்படாது, இழுக்கப்படாது. அதே மாதிரி கணவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா மனைவி விசுவாசத்தில் அவங்க செயல்படுகிறாங்கன்னா மனைவி உடனே பின்னாடி இருந்து என்ன செய்யப்படாது, பிடிச்சு இழுக்கப்படாது இல்ல. அன்னாள் அடியை வைக்கிறாங்க, அடுத்த அடி யார் வைக்கிறது, தைரியமா நீ கொண்டு போய் விடு, கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாரா. என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன். சூழ்நிலை ஆனா எவ்வளவு கிரிட்டிக்கல். ஒரு யாருமே ஒரு மோசே துவக்கி ஏலி வரைக்கும் அவருடைய சாபத்தை நீக்கத்தக்க எந்த தலைவனும் கிடையாதுங்க. தைரியம் யாருக்குமே இல்லை, திராணி யாருக்குமே இல்லை இதை குறித்து பேசுவதற்கு இல்ல. அவர்கள் அங்கீகரிக்கும்படியாக பேசுவதற்கு ஒரு நாவு கூட இஸ்ரவேல்ல இல்ல, ஒரு தலைவன் கூட இல்ல, ஒரு மூப்பன் கூட இல்ல. அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்காக பேசுறதுக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? அவதூறு பண்ண 1000 பேர் இருப்பான், ஆனா அங்கீகாரம் பண்ணி பேசுகிறதற்கு ஒருவனுமே இருக்க மாட்டான். அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஊழியத்தின் பாதையெல்லாம் அது ரொம்ப சவாலா இருக்கும், ரொம்ப சவாலா இருக்கும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அனுபவம்னு சொல்றதை விட அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்கள் ஊழியத்தின் மத்தியில் அங்கீகாரத்தை மற்ற ஊழியர்களால் அங்கீகரிக்கப்படுவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. சும்மா யாரையும் அங்கீகாரம் பண்ணி பேசுவாங்க, ஆனா சரியான அபிஷேகத்தை அங்கீகரிப்பது என்பது அவ்வளவு சீக்கிரம் வாயிலிருந்து யார் வாயிலிருந்து வராது, அவ்வளவு சீக்கிரம் இருந்து வராது. யோசிச்சு பாருங்க, இத்தனை தலைமுறையை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. லேவி கோத்திரம் தானப்பா, இவங்களுக்காக பேசணும், எழும்புங்க. ஒரு நாவு இஸ்ரவேல்ல ஒருத்தனும் கிடையாது. சூழ்நிலை அவ்வளவு கிரிட்டிக்கல். ஆனா இவங்க 2 பேருடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே நீங்க குழந்தைய கொடுங்க, நாங்க உங்களுக்கு தர்றோம், அவனை ஊழியக்காரனா மாற்ற உங்களால முடியும். எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்களேன். சரி, இப்ப எல்கானா சொல்லிட்டாரா? தொடர்ந்து வாசியம் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குது வாசியம் பார்க்கலாம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும். பால் மறக்க பண்றதுன்னா இஸ்ரவேல்ல 2 வயது வரைக்கும் பால் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. எத்தனை வயசு வரைக்கும்? சிலர் 3ன்னு சொல்லுவாங்க, அதிகம் பொதுவாக 2 வயசு. சரியா, 2 வயசு. இப்ப பால் மறக்க பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை வயசு ஆயிருக்குன்னு அர்த்தம்? சாமுவேலுக்கு 2 வயசு ஆயிருக்கு. வாசிங்க பார்க்கலாம்.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அந்த வசனம் திரும்ப திரும்ப அதை சொல்லுது. பிள்ளை இன்னும் என்னவாக இருந்ததா? குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். நல்ல கவனிங்க, இப்ப நல்ல கவனிங்க இந்த சம்பவத்தை. இதான் பலிபீடம்னு வச்சுக்கிறோம். இதான் பலிபீடம், சரியா? இப்ப ஏலி அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா அவர் பிரதான ஆசாரியராகவும் இருந்தார், அதே நேரம் நியாயாதிபதியாகவும் இருந்தார். இப்ப சிங்காசனத்தில் நியாயாதிபதி ஆசனத்தில் ஏலி உட்கார்ந்துருக்கிறார். பலிபீடம் இருக்கு. இப்ப பலிபீடத்துக்கிட்ட ஒரு ஆசாரியர் நிற்கிறார். இந்த அம்மா ஒரு கையில் காளமாட்டை பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கையில் யாரை பிடிச்சிருக்காங்க? சாமுவேலை பிடிச்சிக்கிட்டு நேராக வர்றாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர்றாங்க. அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது எத்தனை பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க? இவங்கெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றாங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னா எத்தனை தலைமுறையாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த குடும்பம்? 14 தலைமுறை. என்னென்ன பேசியிருப்பாங்க? எலும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல் என்னென்ன பேசியிருப்பாங்க? அவங்கள அவமரியாதையை அவதூறம் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த அம்மா அதெல்லாம் சட்டையே பண்ணல. ஒரு கையில் காளமாடை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இவனை பிடிச்சிட்டு, அவன் இப்போ தான் பால் மறந்துருக்கான், முழங்கால் உயரத்துக்கு தான் இருக்கிறான் இல்லை. அவனை நேரம் அழைச்சிட்டு பலிபீடத்துக்கிட்ட வர்றாங்க. பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காலை தான் கொண்டு போவாங்க. அவங்க எக்ஸஸாக இவனை அர்ப்பணிக்கிறதுக்காகவே இன்னொரு காளமாட்டை கொண்டு வர்றாங்க. நேரம் ஆசாரியன்ட்ட வந்து நிற்கிறாங்க. ஆசாரியன் உங்களை பார்த்துட்டு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல இந்த குடும்பம் யார் எந்த வம்சத்தில் வந்ததுன்னு அவங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும், தெரியும். பார்த்த உடனே அண்ணாவை பார்த்த உடனே எல்கானா பார்த்த உடனே கேட்குறாங்க, என்ன செய்யணும்? அண்ணாள் சொல்கிறாங்க, நான் இவனை என் மகன் இவன் சாமுவேல், சரி இவனை நான் லேவியனா அர்ப்பணிக்க போகிறேன், அப்படின்னு சொன்னால் ஆசாரியனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இது வந்து பஸ்கா பண்டிகை நேரம். இஸ்ரவேலில் பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான் எல்லாரும் கூடி வருவாங்க. பஸ்கா பண்டிகை நேரம். சமஸ்த இஸ்ரவேலும் வந்து நிற்கிது. இன்னைக்கு சீலோவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். நான் இஸ்ரவேலில் எத்தனையோ இடங்கள் போயிருக்கிறேன். ஆனால் சீலோவில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தது மாதிரி எங்கேயுமே அனுபவிச்சது கிடையாது. அவ்வளவு அருமையான ஒரு லொக்கேஷன் அது. சீலோவில் ஒரு சின்ன மலை, ரொம்ப உயரமாலாம் இருக்காது, அந்த மலை மேலே சமமாக இருக்கும். 2 பக்கத்துலையும் இந்த பக்கத்தில் ஒரு பெரிய மலை அப்படி நீளமாக போகும், காம்பவுண்டு மாதிரி. இந்த திண்டுக்கெல்லாம் போகும்போது இந்த மேகமலையா அது சிறுமலை எப்படி ரோட்டை ஒட்டி அப்படி நீளமாக போகுது, அதை போல் அந்த மலைக்கு அந்த இடத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு மலை நீளமாக இருக்கும், வலது பக்கத்தில் ஒரு மலை நீளமாக இருக்கும், நடுவில் ஜனங்கள் நிற்பாங்க. இந்த முன் பகுதியில் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த தென்றல் காற்று அந்த மலையில் வீசுறதும், அந்த நீங்கள் இன்னைக்கும் அண்ணாள் அழுது ஜெபம் பண்ண அந்த இடத்த அப்படியே ஆசரிப்பு கூடாரம் இருந்த அந்த இடத்த அப்படியே அகழ்வராய்ச்சி பண்ணி அதை அப்படியே எடுத்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கும் நான் சீலோவுக்கு போயிருந்த போது ஒன்றும் ஜெபம்லாம் பண்ணலை, போனதுலேருந்து அழுக வருது. அந்த பிரசன்னம் போனதுலேருந்து அவ்வளவு அழுக. அதனால தான் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லும்போது, எப்படி இருந்த என்னுடைய சீலோ நகரம், என்னுடைய சீலோ ஸ்தலம் இப்போ எப்படி பாழாய் கிடக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஆண்டவரே சொல்லுவார். அவரே சொல்றாருன்னா அந்த ஸ்தலம் எவ்வளவு பிரீதியான இடம் பாருங்க. கர்த்தர் நம்மளையெல்லாம் சபையாராய் சீலோவுக்கு அழைத்து கொண்டு போவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனிங்க. சீலோவுக்கு நேராக வந்துட்டாங்க. சீலோ மலை சுற்றிலும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் நிற்கிறாங்க மலையை சுற்றிலும். இப்போ எல்லாரும் வந்து பலி செலுத்திட்டு இருக்காங்க வரிசையா. ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி ஏலி உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இந்த அம்மா மாட்டை பிடிச்சிட்டு சாமுவேலை பிடிச்சிட்டு நேராக வந்து நிற்கிறாங்க. என்ன செய்யணும்? ஆசாரியர்கள்லாம் நிற்கிறாங்க, மூப்பர்கள்லாம் நிற்கிறாங்க, எல்லா லேவியர்களும் நிற்கிறாங்க. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பங்கிறது இவங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும், தெரியும். நேராக வந்து நின்று என்ன செய்யணும்? நான் என் பிள்ளைய லேவியனா அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஆசாரியனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி திரும்பி ஏலிய ஒரு பார்வை பார்த்திருப்பாரு இல்ல. என்ன சொல்லுது இந்த அம்மா? என்ன சொல்லுது? இந்த குடும்பம் எத்தனை தலைமுறையா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. எத்தனை வருஷமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு? அதை கூட விடுங்க, அது கூட பிரச்சனை இல்லை. ஒருத்தனை லேவியனா அர்ப்பணிக்கணும்னா குறைஞ்சது 30 வயசு ஆகணும். குறைஞ்சது எத்தனை வயசு ஆகணும்? 30 வயசு ஆகணும். என்ன 4:3 வாசிங்க.
ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல். எத்தனை வயது முதலாம்? ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற லேவியரின் சேனைக்குள்ள ஒருத்தன் வரணும்னாலே எத்தனை வயசு ஆயிருக்கணும் சொல்லுங்க? 30 வயசு ஆயிருக்கணும். அந்த நாட்கள்ல சாமுவேல் ஏலி நாட்கள்ல 30 வயசு. அப்புறம் தாவீது வந்துதான் அதை 25 ஆக்குனாரு, அப்புறமா 20 ஆக்குனாரு. 1 நாளாக 23 27 வாட்சிங்கன்னா அவர் தான் ஐயோ நிறைய லேவியர்கள் தேவைப்படுதே ஆலயத்துக்குன்னா அவர் தான் 20 வயசு ஆக்குனாரு. இப்ப ஏலியின் நாட்கள்ல எத்தனை வயசு? 30 வயசு. இவனுக்கு இப்ப எத்தனை வயசு? சாமுவேலுக்கு 2 வயசு. ஏமா நீங்க 16 தலைமுறையை தள்ளி வைக்க அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கூட இருக்கட்டும். ஆனால் லேவியனை அர்ப்பணிக்கணும்னா எத்தனை வயசு ஆகணும்? இவனுக்கு எத்தனை வயசு தான் ஆகுது? என்னதான் நீ கேட்டிருப்பாங்களா இல்லையா? கேட்டிருப்பாங்களா இல்லையா? இந்த அம்மா அதெல்லாம் நியாயப்பிரமாண சட்டம். அது 30 வயது ஆகணுங்கிறது எந்த சட்டம்? நியாயப்பிரமாண சட்டம். இந்த அம்மா இப்ப என்ன பண்ணுது? லிட்டரலா நியாயப்பிரமாணத்தையே பிரேக் பண்ணுது, உடைக்குது. அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும்? பழைய ஏற்பாட்டில் எழுதி கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை அந்த அம்மா லிட்டரலா பிரேக் பண்றாங்க, உடைக்கிறாங்க. இங்க பார், எனக்கு நியாய பிரமாணம் அது இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஏலி ஆசாரியர் மூப்பர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைய அர்ப்பணிச்சு இங்கேயே விட்டுட்டு போறேன், கர்த்தரால் அவனை ஊழியக்காரனாக மாற்ற முடியும். தைரியமா பலி செலுத்திட்டு விட்டுட்டு போயிடுச்சு, அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன் அந்த அம்மாவுக்கு. எதையுமே அந்த அம்மா என்ன செய்யல? சட்டையே பண்ணல. எப்படி ஏத்துக்குருவாங்க? எப்படி இது நடக்குமா? 2 வயசுல அர்ப்பணிக்கிறதுக்கு நியாயப்பிரமாண சட்டத்தில் இடமே கிடையாதே இல்ல. அதனாலதான் ரபிகள் இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, பெனினாள் இருக்கால, பெனினாளுடைய தலைமுறை நியாயப்பிரமாண தலைமுறையவா, ஆனால் அன்னாளுடைய தலைமுறை விசுவாச தலைமுறை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நியாய பிரமாணத்தை பார்க்கிலும் எது வல்லமை உள்ளது? விசுவாச பிரமாணம் வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பழைய உடன்படிக்கை பார்க்கிலும் எது வல்லமை உள்ளது? புதிய உடன்படிக்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசத்துல அப்படியே என்ன சொல்றது, த ஹீரோயின் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்கல்ல, விசுவாச வீராங்கனையா அப்படி எழும்பி நின்னுட்டாங்க. நான் விட்டுட்டு போறேன்ப்பா, உன்னை ஊழியக்காரனா மாத்த கர்த்தரால முடியும் இல்ல. நான் சொல்றேன் பிரதர், உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, அது வேற. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்கிறதுலாம் 2ஆம் பட்சம்தான். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க எந்த விதமான விசுவாசத்தோட இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். நீங்க எப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாய் தேவனுக்கு முன்னாடி நிக்கிறீங்கிறதா முக்கியம் இல்ல. அவனுக்கு என்ன தெரியும்? அந்த காளமாட்டில் கூட தலையில கூட அவனால கை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது இல்ல. பலி செலுத்துற கை வைக்கணும், இவனுக்கு ஆளை தூக்குனாதான் காளமாட்டு தலையே எட்டும். இப்படித்தான் இருக்கு அது வாண்டு இல்ல. அவனுக்கு என்ன தெரியும் விசுவாசம்னா? ஏதாவது கர்த்தர்னா ஏதாவது தெரியுமா? ஆனா 2 பேரும் அன்னாலும் எல்கானாவும் விசுவாசத்துல எவ்வளவு எழும்பி நிக்கிறாங்க பாருங்களேன். நீங்களும் நானும் சூழ்நிலைகளை பார்த்து 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 கூனி குறுகி வாழ கர்த்தனவளை அழைக்கல பிரதர். என்ன சூழ்நிலை இருந்தாலும் எழும்பி சொல்லுங்க, என் தேவனால சகலத்தையும் நன்மையாக மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த இடத்துல அவனை அர்ப்பணிச்சு ஏலிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு 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 பாடல் பாடுறாங்க பாருங்க. 2வது அதிகாரம் 1-10 வரைக்கும் வேகமா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். நாங்களா பெரிய ஆசாரியலாக்கம் அதுவாக்கம் இதுவாக்கம் அந்த பேச்செல்லாம் இனிமே இங்க என்ன செய்யாத, பேசாத. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாள
பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காளுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். சாமுவேலை குறித்து நிறைய தீர்க்கதரிசனங்கள் சொல்றாங்க. சரி, அதுல 6வது வசனம் மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, திருப்பி வாசிங்க. 6வது வசனம் மட்டும் வாசிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும். என்னவா? திரும்ப சொல்லுங்க. என்னவா? பாதாளத்தில் இறங்கவும். இந்த குடும்பம் யாருடைய வம்சத்துல வந்த குடும்பம்? கோராகின் வம்சத்துல வந்ததுனால இவங்களுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க. சுதந்திரம் கிடையாது. ஏன் சுதந்திரம் கிடையாது? கோராக என்ன பண்ணிட்டாரு? பூமி பிளந்து உயிரோட எதுல இறங்கினாரு? பாதாளத்தில் இறங்கினார். அப்படிதானே இந்த குடும்பத்தை சொல்றாங்க. உயிரோட பாதாளத்தில் இறங்கின குடும்பம், உயிரோட பாதாளத்தில் இறங்கின குடும்பம், அப்படிதானே சொல்றாங்க இந்த குடும்பத்தை. இப்ப அவங்க சொல்றத வார்த்தையை பாருங்க. பாதாளத்தில் இறங்கவும், அடுத்து அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். தைரியமா 2 வயசுல குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு அந்த அம்மா இனிமே இந்த மேட்டிமையான பேச்சு அதெல்லாம் பேசாத, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். நீ சொல்றீல்ல பாதாளத்தில் இறங்கின குடும்பம்னு, அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, பாதாளத்திலிருந்து ஏற பண்ணவும் அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன். தைரியமா டிக்ளேர் பண்ணுது அந்த அம்மா. சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்றாங்க. விசுவாசத்துல அப்படி எழும்பி நிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது இதைத்தான் சிஸ்டர். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது இதைத்தான். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப போய் கேட்கிற விஷயம், நீ என்ன செய்கிற? விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் என்று சொல்லி என்ன செய்யற? விசுவாசி. அந்த விசுவாசத்துல தான் அப்படி எழும்பி நிக்கிறாங்க பாருங்க. எதையுமே யோசிக்கல. நான் கேட்குறேன், உங்களுக்கு உங்க 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 பிரச்சனை என்ன 600 வருஷ பிரச்சனையா இருக்கு? 6 மாத பிரச்சனைக்கே இப்படி மூளையில போய் உட்கார்றமே, 1 வருஷம் நடக்கிற பிரச்சனைக்கே இப்படி 600 ஆண்டு கால பிரச்சனை. அது எதையுமே அந்த மாதிரி சட்டம் இல்ல. சரி, நான் முடிவுக்கு வருகிறேன். அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏலிக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்க இருக்கிறவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறது? குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டு அந்த அம்மா. ஏலி பார்த்தாரு, எப்பா விடுங்கப்பா. அந்த அம்மா விசுவாசத்துல என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. ஏலி எப்பவுமே ரொம்ப சப்மிசிவான ஆளு, ரொம்ப எதிர்ப்பும் தெரியும், ரொம்ப எதா இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு அதெல்லாம் என்ன செய்ய மாட்டார். ஆண்டவரே உன் பிள்ளைங்களை இப்படி சாக போறாங்கன்னு சொன்னா கூட உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவார், அமைதியா இருந்துவார். ரொம்ப எல்லாவற்றுக்கும் சப்மிசிவா போயிடுவார். உடனே ஏலி என்ன சொல்லிட்டார், சரி விடுங்கப்பா, ஊழியத்தில் இல்லைன்னா கூட எனக்கு அவன் என்னவா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும். மோசேக்கு ஒரு யோசுவா இருந்த மாதிரி எனக்கு என்னவா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், விடுங்க, இருந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரியா? இப்ப ஊழியத்தை விட்டுட்டாங்க. ஆனா இவனை ஊழியக்காரனா இப்ப அங்கீகாரம் பண்ணணுமே. அதை யாரு செய்யறது? அதை யாரு தான் செய்ய முடியும்? கர்த்தர் தானே செய்ய முடியும். அதை எப்படி செஞ்சாரு? ஆண்டவர் எப்படி அவனை ஊழியக்காரனாக்கினார், அதை பார்த்து மட்டும் முடிச்சிருவோம். சரியா? வாசிங்க வேகமா 3வது அதிகாரம் 1 - 10 வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். இப்ப நல்லா கவனிங்க, எனக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நம்முடைய ஆலயம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அதே அமைப்புல கட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இல்ல. நான் நிக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க, நாங்க இருக்கிற இடம் என்ன ஸ்தலம்? மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். சொல்லுங்க, இங்க என்ன பெட்டி இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த இடத்துல ஸ்கிரீன் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க. அடுத்து நீங்க இருக்கிற இடத்துக்கு பரிசுத்த ஸ்தலம்னு பேரு. சொல்லுங்க, நீங்க இருக்கிற ஸ்தலத்துக்கு என்னன்னு பேரு? பரிசுத்த ஸ்தலம். வெளியே அந்த வராண்டா இருக்குல்ல, நிலவாசல் தலைவாசல் கதவுக்கு அடுத்து அங்க வராண்டா இருக்குல்ல,
அதுக்கு அது வந்து இஸ்ரவேல்ல வெட்ட வெளியா இருக்கும். நமக்கு மேல ரூஃப் இருக்கு, சுத்தி இருக்குல்ல, அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஆலயத்தை சுற்றி பகுதிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேரு பிரகாரம்னு பேரு. சொல்லுங்க, அதுக்கு என்னன்னு பேரு? பிரகாரம்னு பேரு. திருப்பி கேட்கிறேன், நாங்க இருக்கிற இந்த இடத்துக்கு என்னன்னு பேரு? மகா பரிசுத்த ஸ்தலம். வெல்டன் வெல்டன். நீங்க இருக்கிற இடத்துக்கு என்னன்னு பேரு? பரிசுத்த ஸ்தலம். வெரி குட் வெரி குட். அடுத்து வெளிப்பகுதி இருக்குல்ல, வெளியே சுற்றுப்பகுதி இருக்குல்ல, அதுக்கு என்னன்னு பேரு? பிரகாரம். சரி, இப்ப நல்லா கவனிங்க. லேவியர்களும் ஜனங்களும், சொல்லுங்க யாரு? லேவியர்களும் ஜனங்களும் பிரகாரத்தோட நின்றணும். சொல்லுங்க, எதோட நின்றணும்? பிரகாரத்தோட நின்றணும். சரியா? ஆசாரியர்கள் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம். சொல்லுங்க, ஆசாரியர்கள் எங்க வரலாம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம். பிரதான ஆசாரியர் இருக்கார்ல, அவர் மட்டும் வருஷத்துல ஒரே ஒரு தடவை எதுக்குள்ள வருவாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவார். சரியா? இதுதான் நடைமுறை. திருப்பி கேட்கிறேன், லேவியர்களும் ஜனங்களும் எங்கே நின்றணும்? பிரகாரத்தோட நிக்கணும். ஆசாரியர்கள் எங்க வரலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம். பிரதான ஆசாரியர் எங்க வரலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அதுவும் சும்மா வர மாட்டாங்க. மகா பரிசுத்தலத்துக்கு வர்றது ஒரு பெரிய என்ன செய்யறது, ஒரு முக்கியமான நிகழ்வு. சாதாரணமாக வர முடியாது. ஒரு கையில தூப புகையை எடுத்துக்கொண்டு தான் வரணும். டக்குன்னுலாம் அவர் சமூகத்தில் வந்து தேவனுக்கு முன்னாடி நின்ற முடியாது. அந்த தூப புகையை எழுப்பி அந்த புகைக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு தான் உள்ள வரணும். அவரு இன்னொரு கையில ரத்தம் இருக்கணும், ரத்தத்தை அப்படி தெளிக்கணும், இன்னொரு பக்கம் புகை வரணும். அப்படி புகையோட தான் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். சும்மாலாம் அங்கே வர முடியாது. அப்படி யாராவது வந்தா மறிச்சிருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, இடுப்புல ஒரு சங்கிலி கட்டி எது வரைக்கும்? பிரகாரம் வரைக்கும் வெளியே நீண்டு கிடக்கும் சங்கிலி. அந்த சங்கிலி அவர் கட்டி இடுப்புல கட்டி இருக்க சங்கிலி வெளியே வரைக்கும் இருக்கும். அவருடைய அங்கி முழுவதும் கீழே பார்த்தீங்கன்னா வெறும் மணிகளாக கட்டியிருப்பாங்க. அவர் சும்மாவும் நிற்கக்கூடாது. புகையை இப்படி எழுப்பிக்கிட்டு ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டு இப்படி நடந்து ஆடிட்டே இருக்கணும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மணி சத்தம் எங்கே கேட்கணும்? வெளியே கேட்கணும். பிரகாரம் வரைக்கும் டிங் டிங்னு கேட்கணும். மணி சத்தம் கேட்டால் ஆள் என்னவா இருக்கிறாருன்னு அர்த்தம்? உயிரோட இருக்கிறார். கர்த்தர் அவரை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். அவரை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணலைன்னு வச்சுக்கிறங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டு யாரும் வெளியே உயிரோட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மறிச்சு விழுந்துருவாங்க. அங்கேயே விழுந்துட்டா கூட பிணத்தை எடுக்க யாரும் வரக்கூடாது. எதை பிடிச்சிதான் இழுக்கணும்? சங்கிலியை பிடிச்சிதான் வெளியே இழுக்கணும். அவ்வளவு பயபக்திக்குரிய இடம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அதைத்தான் கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லுவாங்க. மகா பரிசுத்த நிறைய பேர் இருக்கு. கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா அது எந்த ஸ்தலத்தை குறிக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம். திருப்பி கேட்கிறேன், கர்த்தருடைய ஆலயம்னா எந்த ஸ்தலத்தை குறிக்கும்? அது திருப்பி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயம்னா எந்த ஸ்தலத்தை குறிக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கும். சரியா? சரி, இப்ப கவனிங்க. பகல்லெல்லாம் பலிலாம் செலுத்தி முடிச்ச உடனே எல்லாரும் ஆலயத்தை விட்டு ஆசாரியர்கள்லாம் போயிடுவாங்க. லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் ஆலயத்தை சுற்றி படுத்து கிடப்பாங்க. ஜனங்கள்லாம் வெளியே தான் படுத்து கிடப்பாங்க. பிரதான ஆசாரியர் மட்டும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மூலையில் படுத்து கிடப்பார். பிரதான ஆசாரியர் மட்டும் அங்கே என்ன செய்வார்? படுத்து கிடப்பார். ஏன்னா நைட்டில் அவர் குத்து விளக்கை ஏற்றணும். காலையில் 3 மணி வரைக்கும் எதை ஏற்றிட்டே இருப்பார் அவர்? குத்து விளக்கை ஏற்றி. முதல்ல இரவு முழுவதும் ஏற்றுவாங்க, அப்புறம் 3 மணின்னு மாற்றிக்கிட்டாங்க அவங்களா. அந்த இரவு முழுவதும் அந்த குத்து விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். இப்ப கவனிங்க, ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்திருந்தான்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருக்கார். சொல்லுங்க, எந்த ஸ்தலத்தில் படுத்திருக்கிறார் அவரு? பரிசுத்த ஸ்தலத்தில். ஜனங்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள்லாம் எங்க படுத்திருக்கிறாங்க? பிரகாரத்தில். அப்ப சாமுவேலும் எங்க தான் படுத்திருக்கணும்? பிரகாரத்தில். வாசலை ஒட்டி படுத்து கிடக்கிறான் அவனும். சரியா? இதுதான் சூழ்நிலை. இப்ப ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஏலி உள்ள படுத்திருக்கார். சரியா? வாசியம் பார்க்கலாம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், அதான் வெரி குட், கரெக்டா வார்த்தை சொல்லுது பாருங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற, தேவனுடைய பெட்டி எந்த பகுதியில் இருக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்லையா? அப்ப கர்த்தருடைய ஆலயம்னா எந்த பகுதியை குறிக்கிற வார்த்தை அது? மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிற வார்த்தை. வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி. இப்ப நல்லா கவனிங்க. நைட்டு நேரம், அதிகாலை நேரம் 3 மணி.
வாசலை ஒட்டி யாரு படுத்து கிடக்கிறது? சாமுவேல் படுத்து கிடக்குறான். சாமுவேல் படுத்திருக்கான். சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு அந்த வாசல் கதவை திறந்துட்டு நேரா யார்கிட்ட ஓடி வந்துட்டான்? ஆக்சுவலா பகல் நேரமா இருந்தா அவனை உள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, விட்டுருக்கவே மாட்டாங்க. ஆசாரியர்கள் லேவியர்கள்லாம் நின்று இருந்தா அவனை என்ன செய்ய மாட்டாங்க, வாண்டு ஓடுறா முதல்ல, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சு விரட்டி விட்டுருப்பாங்க. இது இரவு நேரம் பாருங்க, கரெக்டா எல்லாத்தையும் எல்லாம் தூங்குறான். சாமுவேலேன்னு கேட்ட உடனே டக்குன்னு அந்த வாசல் கதவை திறந்துட்டு நேர எதுக்குள்ள வந்துட்டான் குடுகுடுன்னு. அவனுக்கு இந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலாம் அதெல்லாம் எதுவும் என்ன செய்யாது. அவன் எட்டி எட்டி பார்த்துருப்பான் போல உள்ள. அப்போ இல்லை லேசாக அந்த ஸ்க்ரீனை திறக்கும் போது உள்ள போகிறாங்களே என்னதான் இருக்கும். சாமுவேல் எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்திருக்கான். சான்ஸ் கிடைச்சவொடனே திறந்துட்டு எங்கே வந்துட்டான், நேரா ஏலிட்ட நேரா வந்துட்டான். வாசிங்க பார்க்கலாம். ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவர் ரொம்ப பதறிட்டார். இவன் எப்படி உள்ள வந்தான்னு, நான் கூப்பிடல, நீ போய் என்ன செஞ்சுக்க, திரும்ப போய் சத்தம் இல்லாம என்ன பண்ணிரு, படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் முதல் தடவை படுத்துறானா, இரண்டாவது தடவை கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் எந்த பெட்டி மேல உட்கார்ந்து இருக்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல எந்த பெட்டி மேல? உடன்படிக்கை பெட்டி மேல. பரிசுத்த ஸ்தலத்துல யாரு படுத்திருக்கா? ஏலி. பிரகாரத்துல தான் யாரு படுத்திருக்கிறா? சாமுவேல். இங்க இருந்து ஏலிய கூப்பிடல, ஏலிய தாண்டி யார கூப்பிடுறாரு அவரு? நான் சொல்றேன், நேரம் வந்துருச்சுன்னா கர்த்தருக்கும் உங்களுக்கு நடுவுல எந்த பெரிய தலைவரும் நிக்க முடியாது. யார வேணா தாண்டி உங்கள்கிட்ட வந்துருவார். அல்லேலூயா. வர வேண்டிய நேரத்தில் அழகா வந்துருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பேச வேண்டிய நேரத்தில் தெளிவா பேசிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, வாசியம் பார்க்கலாம். ரெண்டாவது தடவை கூப்பிடுறார். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். இப்ப மூணாவது தடவை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டவனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அந்த வார்த்தை சேர்த்திருக்காரு பாருங்க, தன்னுடைய ஸ்தானத்திலே இவனுக்கு என்ன ஸ்தானம் இருக்கு? லேவியனாவே ஆசாரியனா, பிரதான ஆசாரியனா? இவனுக்கு என்ன ஸ்தானம் இருக்கு? இவனுக்கு ஒரு ஸ்தானமும் கிடையாது இவனுக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான்? எங்கே படுத்துக்கிட்டான்னா, தடவை வர்றான் ஏலி சொன்னவொடனே வெளியே போயிட்டான். ரெண்டாவது தடவை வந்தான் ஏலி சொன்னவொடனே வெளியே போயிட்டான். மூணாவது தடவை ஏலி சொல்றாரு, இனிமே ஆண்டவர் கேட்டா கர்த்தாவே உமது அடியேன் கேட்கிறேன், என்ன செய்யுங்க என்னட்ட சொல்லுங்க அப்படின்னு கேளுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சிட்டான்? இவன் நைட்டு வேறையா இருட்டு வேறையா என்ன இந்த ஆளு ஓயாம கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே திருப்பி பார்த்து வந்து கேட்டா என்ன செஞ்சிடறாரு? போய் படுத்துக்கன்னு சொல்லிடுறாருன்ட்டு இதே இப்படி சுத்தி கித்தி பார்த்தவன் அந்த கதவை திறந்து பிரகாரத்துக்கு போறதுக்கு பதிலா இந்த ஸ்கிரீனை திறந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து படுத்துட்டான். அதை திறந்து வெளியே போகல. இவன் எதை திறந்து உள்ள வந்துட்டான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து இங்க வந்து படுத்துட்டான். நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், புரியும். எப்படி பிரதர் சொல்றீங்க? மகா பரிசுத்தலத்துக்குள்ள வந்து படுத்துட்டானா? படுத்த உடனே கர்த்தர் வந்து நின்று, ஏன்னா இதான அவனுடைய ஸ்தானம். கர்த்தர் இப்ப வந்து நின்று அவன்கிட்ட பேசுறார். ஏலியுடைய குடும்பத்தில் இப்படிலாம் நடக்க போகுதுப்பா, இதெல்லாம் எல்லாத்தையும் பேசுறார். இவன் பயந்துட்டு படுத்து இருக்கிறான் இல்லையா? காலையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. 15வது வசனம் வாசிங்க. சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். எதை ஆலயத்தின் கதவுகளை திறந்தானா? கர்த்தருடைய ஆலயம்னா எந்த ஸ்தலத்தை குறிக்கிற வார்த்தை அது? இப்ப நான் காலையில ஆசாரியர்கள் எழும்புறாங்க, எல்லாம் எழும்புறாங்க. நீ பலி செலுத்தணும்ல, குத்து விளக்கெல்லாம் துடைக்கணும், எல்லாம் ரெடி பண்ணணும்ல, எல்லாம் எழும்பிட்டாங்க.
எழும்பிட்டு என்ன இந்த வாசல்ல படுத்து கிடந்த வாண்ட காணா, விடுங்கப்பா எங்கேயாவது போயிருப்பான், வாங்கப்பா நம்ம பலி செலுத்த போவோம் அப்படின்னு நேரம் வந்து ஏலியை எழுப்புறாங்க. சத்தம் கேட்ட உடனே இவன் எதை திறந்துட்டு வெளியே வர்றான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து வெளியே வர்றான். எப்படி இருந்திருக்கும் ஆசாரியர்களுக்கு? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் இல்ல. இவன் மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தா அது ஆசாரியர்கள் பார்க்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க பதில் சொல்லுங்க. ஒருத்தன் உள்ள போயிட்டு உயிரோட வெளியே வந்துட்டா என்ன அர்த்தம்? அவனை யாரே அங்கீகாரம் பண்ணிட்டதுன்னு அர்த்தம். இப்ப சாமுவேல ஏலி அங்கீகாரம் பண்ணல, மூப்பர்கள் அங்கீகாரம் பண்ணல, ஆசாரியர்கள் அங்கீகாரம் பண்ணல, கர்த்தரே அங்கீகாரம் பண்ணினார். இந்த அங்கீகாரத்தை மறுத்து யாருமே பேச முடியாது. இஸ்ரவேல்ல ஒருத்தனும் வாயவே திறக்க முடியாதுங்க இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன் சிஸ்டர், விசுவாசத்தில் நீங்க எழும்பி நில்லுங்க. அவங்க அங்கீகாரம் பண்ணல, இவங்க அங்கீகாரம் பண்ணல, அவங்க எனக்காக பேசல, இவங்க எனக்காக பேசல. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அங்கீகாரம் பண்ணும்போது உங்களை அங்கீகரிக்காத ஒரு நாவு எதிர்த்து பேசவே முடியாது அந்த இடத்துல. இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை யோசிச்சு பாருங்க. ஆசாரியர்கள்லாம் உள்ள எப்பயாவது போமாட்டமான்னு இருக்கும் இல்ல. ஏன் தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டான்னு போட்டிருக்கா? ஏன் அவன் ஸ்தானம்னா, ஒருத்தன் லேவியனா இருந்து ஊழியம் செய்யணும், இல்லையே ஆசாரியனா இருந்து ஊழியம் செய்யணும், இல்லைன்னா என்னவா இருந்து ஊழியம் செய்யணும்? பிரதான ஆசாரியனா இருந்து ஊழியம் செய்யலாம். இதுக்கும் மேல ஒரு போஸ்ட் இருக்கு, மகா பிரதான ஆசாரியன். சொல்லுங்க, என்ன ஆசாரியன்? மோசே வந்து ஆசாரியன் கிடையாது, லேவியன் கிடையாது, ஆசாரியன் கிடையாது, பிரதான ஆசாரியன் கிடையாது. அவன் யாரு? மோசே வந்து மகா பிரதான. அவன் மோசே வந்து தைரியமா மகா பரிசுத்தத்துக்குள்ள வருவான். குல்லா போட மாட்டான், தொப்பி போட மாட்டான், ஏபோ தணிய மாட்டான், தூபத்தை கொண்டு போக மாட்டான், ரத்தத்தை கொண்டு போக மாட்டான், எதையுமே கொண்டு போக மாட்டான். அவன் தான் மகா பிரதான ஆசாரியன். மோசே வந்து எதுவுமே இருக்காது, எங்க போவான்? தைரியமா எது வரைக்கும் வருவான்? மகா பரிசுத்தத்துக்கு வருவான். மோசேயை போல எதுவுமே கையில் இல்லாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு வந்த இன்னொரு ஆள் யாருன்னா ஒரே ஆளு சாமுவேல். அதனால கர்த்தர் மோசேயும் சாமுவேலையும் கம்பேர் பண்ணி பேசுவார். பாத்திருக்கீங்களா? எரேமியா 15:1 வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றார். ஏன்னா ரெண்டு பேர் தான் பழைய ஏற்பாட்டுல மகா பிரதான ஆசாரியர்கள ஸ்தானத்துல இருந்தவங்க இல்ல. இயேசு பிரதான ஆசாரியர் கிடையாது. இயேசு எப்படிப்பட்டவர்? மகா பிரதான ஆசாரியர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப மகா பிரதான ஆசாரியன் என்ன செய்யலாம்? அவன் ஸ்தானம் எது? அவன் எங்க வரைக்கும் வர முடியும்? சொல்லுங்க. மகா பிரதான ஆசாரியன் ரத்தம் இல்லாம, புகை இல்லாம, அங்கிகள் இல்லாம, எதுவுமே இல்லாம, செயின் இல்லாம எங்க வரைக்கும் வர முடியும்? மோசே எங்க வரைக்கும் வர முடியும்? இப்ப மோசேயை போல சாமுவேலும் எப்படிப்பட்டவனா இருந்தான்? மகா. அதனாலதான் எதுவுமே இல்லாம அவன் நேரா எங்க வந்து படுத்துக்கிட்டானா? அவனுக்குன்னு கர்த்தர் வைத்திருந்த மகா பிரதான ஆசாரியன்கிற ஸ்தானத்துல வந்து படுத்துக்கிட்டான். இப்ப சொல்லுங்க, இவனை யார் அங்கீகாரம் பண்ணினது? யாராவது எதிர்த்து பேச முடியுமா? இல்லைன்னு அவனாவது சொல்ல முடியுமா? சாமுவேலுடைய ஊழியம் சும்மா இல்ல, 7 ஊழியத்தை செய்தவன். லேவியின் ஊழியத்தை செய்திருக்கிறான், ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறான், 2வது 3வது பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தையும் செய்திருக்கிறான், 4வது மகா பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தையும் செய்திருக்கிறான், 5வது தீர்க்கதரிசி ஊழியத்தை செய்திருக்கிறான், 6வது தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்திருக்கிறான், 7வது நியாயாதிபதியாகவும் இருந்திருக்கிறான், கிங் மேக்கரா ராஜாக்களை நியமிக்கிற ஊழியத்தில் இருந்திருக்கிறான். 7 ஊழியத்தை செஞ்சிருக்கிறான். அதனாலதான் அன்னாள் பாடினாள், மலடியா இருந்தவள் எத்தனை பெற்றாள்? 7 பெற்றாள். இதுக்கு மேல என்ன ஊழியம் வேணுங்கிறீங்க? லேவியன், ஆசாரியன், பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன், தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவன், நியாயாதிபதி, கிங் மேக்கர். இதுக்கு மேல என்ன ஊழியம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஊழியத்துக்கே லாயக்கில்லாத குடும்பம்னு வைக்கப்பட்ட குடும்பம் எந்த உச்சத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த உச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
உங்களுக்கு தெரியுமா, கோராகின் வம்சம்னு புறந்தள்ளினாங்க பாருங்க. அதாவது அன்னாளுடைய விசுவாசம் அவனுக்கு மட்டும் இல்லை, சாமுவேலுக்கு மட்டும் உதவி செய்யல, அந்த வம்சமே ரிஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல. அதுக்கு பிறகு சாமுவேலுடைய பேரன் ஏமான் பாட ஆரம்பித்தான். அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்தில் கோராகியர் பாடல் பாடுகிற ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க, என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டது? சங்கீதத்தெல்லாம் வருதா? இந்த சங்கீதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கோராகியரின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்னு வருதா? அந்த தாவீது எழுதின பல பாடல்களை ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த சாமுவேலுடைய பேரன், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய கோராகின் வம்சத்தார் தான் பாடினாங்க. விசுவாசத்துல ஒரு ஸ்திரீ எழும்புனது ஒரு வம்சமே எழும்பிருச்சு பாருங்க. நான் சொல்றேன் சிஸ்டர், நான் சொல்றேன் பிரதர், நீங்க விசுவாசத்துல எழும்புங்க, உங்க சந்ததியையே எழும்ப பண்ண தேவன் வல்லமையில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எவரையும் உயர்த்தவும் எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ஸ்தோத்திரம் ராஜாக்களோட உட்கார வைக்கிறதற்கு தேவனால முடியும். மலடியை பிள்ளை தாய்ச்சியாக்கி ஆமென் கனவீனத்தை கனமாய் மாற்ற தேவனால முடியும். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம், ஒருவேளை இந்த அன்னாலை போல புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில காணப்படுகிறீர்களோ, அது ஒருவேளை உங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதனால் சந்ததியாய் தலைமுறையாய் வருகிற சாபங்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பிடித்தது, உங்களை தொடர்ந்து உங்கள் சந்ததிய தலைமுறைய ஆசீர்வதிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. ஜூபலின் ஜோசப்பின் குடும்பத்தையும் ஆண்டவரே சந்ததியாய் தலைமுறையா ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் ஜாக் ராபர்ட்டின் குடும்பத்தையும் அப்படியே சந்ததியாய் தலைமுறையாய் வம்சமா கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் கர்த்தருடைய நாமத்தை புகழ ஆமென் உலகெங்கும் பறைசாற்றுகிற குடும்பம் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து அருளும். எல்லா கனமும் துதி மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.